ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்கள் லைஃபு இன்னைக்கு எப்படி இருக்குமோ, லவ் இட். ஜஸ்ட் லவ் இட் ரைட் நவ். எல்லாம் சரியாயிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் என்ஜாய் மை லைஃப், ஐ லவ் மை லைஃப் அப்படி இல்லை. லவ் வாட் இஸ் தேர் ரைட் நவ். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒருத்தரோட வாழ்க்கையும் எக்ஸப்ட் ஃபார் மேபி சம் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ் போகும், மற்ற எல்லாரோட வாழ்க்கையும் இட் வில் ஹாவ் சம் குட் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். இப்போது நாளைக்கு அப்படின்னு நம்ம நினச்ச இப்போ இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்போ தான் நம்ம சந்தோஷப்பட போகிறோம்? என்றைக்காவது நான் நினைக்கிறதெல்லாம் நடந்த பிறகு நான் சந்தோஷப்படுவேன்னு நினச்சா இந்த ட்ரீம், அந்த கோல், அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கிடையாது. இல் ஆல்வேஸ் பி தேர். ஆனால் நம்மளோட ஹாப்பினஸ் ஷுட் நாட் பி டைட் டு ஒன்லி தோஸ் திங்ஸ். இப்போ இருக்கிறதுல சந்தோஷம் இருக்கணும். மேக் யூ லைஃப் பியூட்டிஃபுல். ஒரு மூவி மாதிரி இப்போ இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். உங்களோட பெட்ஸு கூட, உங்களோட ஹெல்த்துக்காக அட்லீஸ்ட் காலையில் எந்திரிச்சு பெட்டிலிருந்து வேறு யாரோட ஹெல்ப் இல்லாமல் எந்திரிச்சு நம்மளோட தேவைகள் எல்லாம் நம்மளாலே செய்ய முடியுதுன்னா that is worth celebrating. நமக்கு கிடைக்கிற எஜுகேஷன், the opportunity that we have to do things, the opportunity we have to improve, இதெல்லாம் we can appreciate what we have around us, the air we breathe. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம since we have all this, நமக்கு இதுக்கு வேல்யூவே இல்லை. ஈவன் ஃப்ரீடம். இப்போ ஒருத்தர் உங்களே கடத்திட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கட்டி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அங்கேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதும்னு தோணிடும். வேறு எதுவுமே தேவையில்லை, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ வாட் வி ஹாவ் ஹேஸ் வேல்யூ. அது போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க டு அப்ரிஷியேட் இட்ஸ் வேல்யூ, டு அப்ரிஷியேட் த பீப்புள் இன் யுவர் லைஃப். அவங்க இல்லைன்னா நமக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுமா? அவங்க கொடுக்குற ஒரு வேல்யூ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குல்ல. ஸோ லெட் தெம் நோ, லெட் தெம் ஃபீல் குட், லெட் தெம் ஃபீல் அப்ரிஷியேட்டட், லெட் தெம் ஃபீல் ஹாப்பி அண்ட் என்ஜாய். இன்றைக்கி இந்த நிமிஷமும் என்ஜாய் இட். லவ் திஸ் லைஃப். ஏன்னா நம்மளோட மைண்டில் அந்த ஹாப்பினஸ், அந்த லவ் எல்லாம் இருக்கும்போது தான் இன்னும் ஹாப்பினஸ் அண்ட் லவ் வில் பி ஏபிள் டு சி இட். எப்போது மைண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும் வச்சுட்டே இருந்தோம்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் த ஃப்ளாஸ். நம்மளோட கண்ணில் நம்ம தான் பர்ஃபெக்ஷன், ஹாப்பினஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தணும். And make your life beautiful and love your life. Love it as it is right now. இப்போ எப்படி இருக்கோ அப்படி fall in love with it. Make your day amazing and enjoy it. என்னதாக இருந்தாலும் உங்கள் பக்கம் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு be happy for those. ஒரு நாள் நல்லா உழைக்க முடிஞ்சா be happy for that effort. ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சா be happy for the rest. ஒரு நாள் நிறைய ஆள்கள் கூட பழக முடிஞ்சா be happy for that. ஒரு நாள் தனியாக இருந்து உங்களோட வேலை பார்க்க முடிஞ்சா be happy for that. அப்போது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இட் இஸ் அ கிஃப்ட், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ப்ரெசன்ட். ஃபால் இன் லவ் வித் லைஃப் ஆஸ் இட் இஸ். இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கோ ஃபால் இன் லவ் வித் இட் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் ஒர்த் இட். அண்ட் அதுதான் வாழ்க்கையில் பியூட்டின்றது. நாளைக்கு எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நடக்கும், எல்லாம் சந்தோஷமாக வந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகும், எல்லாம் இருக்கும். ஆனால் திஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ஹாப்பினஸ், ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், இது எல்லாம் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் திங் உங்கள் கையில் வரும்போது வரதுக்காக இல்லை, இப்போவே வேணும். இப்போவே எப்படி இருக்குமோ அப்படி பி ஹாப்பி இன் திஸ் மொமெண்ட். பி ஹாப்பி வித் த லவ், த லைஃப் தட் யூ ஹாவ். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. லவ் இட், அப்ரிஷியேட் இட். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம், இஃப் யூ லூஸ் தட் திங் எப்படி அழுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா வி ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் இட். அப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் எடுத்து பாருங்கள். இது இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு. நம்ம இருக்கிற வேலை, அந்த வேலைக்கு 1000 குறை இருக்கலாம். ஆனால் இந்த வேலை இல்லைன்னா, நம்ம தங்குற வீடு, இந்த வீடு இல்லைன்னா, நமக்கு இருக்கிற இந்த பாடி இல்லைன்னா, கையை காலை ஏதோ ஒரு உருவம் இல்லைன்னா, நம்ம கூட இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை, நம்ம ஃபேமிலி, இவங்க யாரோ ஒருத்தர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நமக்கு இருக்கிற எஜுகேஷன் நம்மக்கிட்ட இல்லைன்னா, நம்மளோட ஆசைகள் நம்மக்கிட்ட இல்லைன்னா, ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது இதோட விலை நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் ஏதோ என்ன போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், திருப்பி கிடைக்கணும்னு நம்ம ஏங்கும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபால் இன் லவ் வித் த லைஃப் தட் யூ ஹாவ். என்ஜாய் இட். ப்ளஷர், ஹாப்பினஸ் இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. பி ஜாய்ஃபுல் ரைட் நவ். மற்ற எல்லாம் வந்துடும். ஆனால் ஜாய் டசன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் ஆல் தேட். Be happy and be joyful in this moment.
Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.